பரிசுத்தத்திற்காக ஜெபத்திலே பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் காத்திருக்க ஒரு தெய்வீக பலன் நம்மை ஆட்கொள்ளும். அல்லேலூயா. ஒரு உன்னத பலன் நம்மை ஆட்கொள்ளும். கழுகுக்கு சமானமாய் திரும்பவும் நம்மை பலனடைய செய்கிறார். அது மட்டுமல்ல, நாம் ஜெபிக்க ஆவியிலே அனல் கொண்டு எழும்ப சத்துருக்களின் கிரியைகளை சுட்டரித்து அழித்து போடுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கொண்டுதான் தேசங்களில் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கொண்டுதான் குடும்பங்களிலே கிரியை செய்கிறார். அல்லேலூயா. சத்துருவின் திட்டங்கள், பாழாக்கி கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகள், குடும்பங்களை கெடுத்து கொண்டிருக்கிற அந்தகாரங்களை கர்த்தர் நம்மை கொண்டு ஜெயிக்கிறார், ஜெயம் எடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே எல்லாரும் உங்கள் இருதயத்தில் நம்ம ஜெபம் ரொம்ப முக்கியம். நம்ம ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆவியானவர் நம்ம மேலே அசைவாடி அவருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோமோ அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். காலம் கடைசி, பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். ஆனால் பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ராத்திரி நேரத்திலே சத்துரு விதைக்கிற கலைகளை கர்த்தர் ஜெபிக்கிறவனை கொண்டு பிடுங்கி எறிந்து போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராத்திரியில் சத்துரு வசப்படுத்தி வைத்திருக்கிற சில முத்திரைகளை நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது, விழித்திருக்கும் போது அந்த முத்திரைகளை கர்த்தர் குலைத்து போட்டு நமக்கு அனுகூலமான கிரியைகளை நமக்காக நடப்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? ஆமேன். தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறவர்கள் விசேஷமானவர்கள். அவருடைய சமூகமே தஞ்சம் என்று அவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி பிடிக்கிற ஜனம், ஆத்துமா, அது விசேஷமான ஆத்துமா. ஆண்டவர் கிருபைகளை கொடுத்து வாழ்க்கையில பெரிய ஒரு மாறுதல்களை அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ரூத்தை குறித்து நமக்கு நல்லா தெரியும். புருஷனை இழந்த ஒரு விதவை, பிள்ளையும் இல்லை, வாழ்க்கைக்கு அடுத்து என்ன கட்டணும், எப்படி வாழுவேன், என்ன செய்வேன், யாருக்காக வாழணும், எதுவுமே அவளுக்கு தெரியாது. அவள் ஒரு ராத்திரியில் போவாசை உறுதியாக பற்றி பிடித்து போவாசுடைய பாதத்தை அருகில் வந்து படுத்துக்கிட்டா. அன்றைக்கு போவாசுடைய கண்களில் அவளுக்கு கிருபை கிடச்சிச்சு. இவ வாழ்க்கையை எப்படியாவது நம் மூலமாக அவளை துளிர்விட பண்ணணும், வாழ்க்கை எப்படியாவது செழிக்கணும்னு சொல்லி போவாஸ் அவளை தன்னிடமாக சேர்த்து கொண்டு போர்வையினால் மூடிக்கொண்டார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் இவ்வனமாய் செய்வானானால் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அவருடைய பாதத்தில் வந்து விழும்போது, ஏதாகிலும் ஒன்றை என் பிள்ளைக்காக நான் செய்யணும், எப்படியாகிலும் இவ வாழ்க்கையில் ஒரு துளிர் விடலை கட்டளையிடணும், எப்படியாகிலும் இவ வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று போவாசாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து தமது நேச போர்வையினால் நம்மை மூடிக்கொண்டு நம்மை வாக்குத்தத்த சந்ததியாய், வாக்குத்தத்தத்திற்கு அடையாளமானவர்களாய், முடிந்து போன வாழ்க்கையை துவங்கத்தக்கதாக, பட்டு போன வாழ்க்கையை துளிர்விடத்தக்கதாக ஒரு அடையாளத்தை நம் மீது காண்பிக்கிறார் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் பெயர் பெற்றாள் ரூத். அவ செய்தது அந்த காரியம்தான். தேவனுடைய அந்த போவாசுடைய பாதத்தில் வந்து விழுந்து கொண்ட. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அதை தான் செய்ய போகிறோம். நம்ம சுற்றி நம்ம சூழ்நிலை எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், நான் உறுதியாக அவரை பற்றி பிடிப்பேன், நான் உறுதியாக அவரை சார்ந்து கொள்ளுவேன். போவாசாகி என் ஆத்தும நேசரை நான் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் காத்திருக்க கிருபை கிடைக்கும். பாருங்க, கிருபை கிடைக்கும். ஜெபிக்க கிருபை, அவருடைய சமூகத்தில் அவரை தரிசிக்க, அவரோடு உறவாட, அவருக்காக வாழ, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, ரட்சிக்கப்பட, குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்த கிருபைகள் உண்டாகிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த உன்னதமான தேவன் அப்படி கரங்களை தட்டி ஒரு விசை கூட ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிஹாமா ஷாந்தலரதரபலா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாய், அவருடைய நிழலுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளணும்.
நம்மை சுற்றி சத்துரு எப்படி நம்மை நெருக்கி கொண்டு இருந்தாலும் அவருடைய செட்டையின் மறைவிலே வந்து தஞ்சம் புகுந்து கொள்ளும்போது இரவில் உண்டாகும் பயங்கரம், மத்தியானத்தில் பாழாக்குகிற அந்தகாரங்கள், சங்காரங்கள் எதுவும் நம்மை தொடாதபடிக்கு அவருடைய சமூகத்தின் நிழலினாலே, அவருடைய சமூகத்தின் நிழலினாலே, அக்னியினாலே கர்த்தர் மூடி மூடி அதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் தேடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஆமென், ஆமென். துதிங்க, துதிங்க. கர்த்தர் அப்படியே ஸ்தோத்தரிங்க. ஆமென். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கரத்திலே எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன், தொழுது கொள்ளுவேன். ஆமென், ஆமென், ஆமென். தாவீது சொல்லுகிறார், நீர் எனக்கு ஜீவனை தந்தீரானால் நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. என் ஆசியிலே எனக்கு சுவாசத்தை தருவீரானால், என் ஆயுசு நாட்களை நீர் கூட்டி தருவீரானால் நானுமே மகிமைப்படுத்துவேன், நானுமே மகிமைப்படுத்துவேன். எல்லாரும் அப்படியே சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி ரிகபபனதரபல ஷலதரமனரோ ரிகபலபௌரம் தரபலபரபலபௌ ஷபலதரபலபா ரிகமனஸஹப்தல் கடரமனோ ரிகபல் கமனா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். தமது தேவனுடைய நகரத்திலோ நமது தேவ சமூகத்திலோ அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர். எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர். முழங்கால்கள் யாவும் என் தேவனுக்கு முன்பதாக முடங்குமே, நாவுகள் யாவும் அவருக்கு முன்பதாக அறிக்கையிடுமே. தேவன் பெரியவர், தேவன் பெரியவர். அவர் ஒருவரே எல்லா ஜனத்திலும் உயர்ந்திருக்கிறவர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அல்லேலூயா. அவரை அப்படியே துதிங்க, கர்த்தரை துதிங்க. கர்த்தரை துதிப்பது நல்லது, கர்த்தரை துதிப்பது நல்லது. ஆமென், ஆமென், ஆமென். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எல்லாரும் எல்லாரும் ரிகாபா லௌஷாபா தாரா ராப்தா நாரா தீகாமனாரா தீராபா ஷாபாலா துராபா ஷம்தரபல பரபலபா ரிகபா லௌடாமா ரப்தா நரிகாப்தரா தீதாரா ஷாலா துராபாலதா தீரேமனேதே கேமனா ஷம்தர பௌரியா ரிகபல் கபரது ராதர் கபரது ரபலவோ ஷபலதரபலவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது, ஏன்பா எனக்கெல்லாம் இப்படி நடக்குதுன்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காம அவர் நடத்தின பாதைகளுக்காக அவரை துதிங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் எனக்கு எதை செய்தாலும் நன்மைக்காக தான் ஆண்டவரே செய்வீங்க. அவர் தீமை செய்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளுக்காக நீங்கள் அவரை துதிக்க துதிக்க அவர் இன்னும் நன்மைகளை அதிகமாக கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. அவரை துதிக்கும் பொழுது தான் வழிவாசல்கள் திறக்கும். ஜெபிக்கிறதுக்கும் துதிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. ஜெபிக்கிறதுக்கும் துதிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. ஜெபம் என்கிறது ஆண்டவரே அதை செய்யணும், இதை செய்யணும், அது அப்படி. ஆனால் துதி என்கிறது நீ செய்தீர் ஆண்டவரே, எனக்கு தந்தீர் ஆண்டவரே, என்னை நடத்தினீர் ஆண்டவரே, என்னோடு கூட இருந்தீர் ஆண்டவரே, இதுவரை என்னை ஜீவனோடு வைத்தீர் ஆண்டவரே என்று அவருடைய நாமத்தை, அவருடைய பிரஸ்தாபத்தை, அவர் செய்த கிரியைகளை சொல்லி அவரை மகிமைப்படுத்துவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க சத்துரு தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போகிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நாம் துதிக்க போகிறோம், நல்ல ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் என்ன பண்ணாங்க? தூங்குனாங்களோ? என்ன பண்ணாங்க? துதித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்தார்கள். கர்த்தரை பாடி பாடி துதித்தார்கள். துதிக்க துதிக்க ஆண்டவரே எங்க கட்டுகளை அறுத்துருங்க ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை எப்படி கட்டி போட்டுட்டாங்க ஆண்டவரே, ஜெபிக்கல, துதித்தாங்க. நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை கட்டி வைத்திருக்கிறீர் நன்றி, எங்களை அடைத்து வைத்திருக்கிறீர் நன்றி, எங்களை கிருபையாய் வைத்திருக்கிறீர் நன்றி என்று அவரை துதிக்க துதிக்க தானாக கட்டுகள் அருந்து விழுந்தது,
தானாக கட்டுகள் அருந்து விழுந்தது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை துதிக்க துதிக்க சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சத்துருவின் அஸ்திபாரங்கள், சத்துரு மதில் போட்டு எப்படி குடும்பத்தை அழிக்கலாம் என்று திட்டம் தீட்டி கொண்டிருப்பானோ அவனுடைய அஸ்திபாரங்கள் அசையும் தேவனை துதிக்கும் பொழுது. அல்லேலூயா. அதில் அந்த அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், அந்த போர்ச்சேவகன் வந்து கேட்குறான், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுகிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தானா அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டாகுது. சகோதரி, உன் சூழ்நிலை, உன் குடும்பம் இதெல்லாம் பார்த்து நீ கலங்கிட்டு இருக்காம, ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற கிரியைகளுக்காக அவர் உபத்திரவத்தை நடத்துகிறாரா? பலவீனத்திற்கு கூட உன்னை நடத்துகிறாரா? கண்ணீரின் பள்ளத்தாக்கில் உன்னை நடத்துகிறாரா? அவரை துதிக்க வைப்பதற்காக தான். அல்லேலூயா. அதை துதித்து அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே ஆண்டவரை துதித்து அதை நாம் நீரூற்றாக்கி கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே இணைந்து நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு கரத்தை அப்படியே பரத்துக்கு நேராக உயர்த்தி அப்படி கண்களை மூடி என் ஆவி, ஆத்தும, சரீரத்தை அப்படியே கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நன்றிப்பா, நீ நல்லவர். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையான ஈவுகளை கட்டளையிடுகிறவர். நீ அவரை துதிக்க அவர் இன்னும் உனக்கு நன்மைகளை பெருக பண்ணுகிறார். துதிக்க இன்னும் புதிய வாசல்களை திறந்து தருகிறார். துதிக்க அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது. துதிக்க சத்துரு எவைகளையெல்லாம் வசப்படுத்தி வைத்தானோ அவைகளெல்லாம் திரும்ப உன் கரத்தில் கொண்டு வர கர்த்தருடைய ஆவியானவரை துதிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. போராட்டத்தை பார்த்தா துதிக்கணும், பலவீனத்தை பார்த்தா துதிக்கணும், அவன் உபத்திரவத்தை பார்த்தா துதிக்கணும், பிள்ளைகள் கைவிட்டா துதிக்கணும், புருஷன் கைவிட்டா துதிக்கணும். ஆமென், ஆமென். எல்லாவற்றிற்கும் தேவனுக்கு துதி, கன, மகிமையை செலுத்த இடுக்கமான வாசல்களை எல்லாவற்றையும் அவர் விசாலமாக்கி கொண்டே இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். என் ஆவி, ஆத்தும, சரீரத்தை ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் ஆவி, ஆத்தும, சரீரத்தை கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்யுங்கப்பா. நான் உண்மை துதிக்கணும் ஆண்டவரே. உங்க தெய்வீக பலன் எனக்கு உண்டாகட்டும். உண்மை நான் துதிக்க போற ஆண்டவரே. ஆமென். பாவியாகி என் மேல கிருபையாயிருங்க, பாவியாகி என் மீது கிருபையாயிருங்க ஆண்டவரே. நீர் என்னுடைய ஸ்தோத்திரங்களை, துதிகளை, சுகந்த வாசனையை நுகர்ந்து ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. என்னுடைய பாவங்கள் நீர் என் துதிகளை ஏற்றுக்கொள்ள தடையாக இருந்துடக்கூடாது ஆண்டவரே. நானுமே துதிக்க வேண்டாம், உன் துதி எனக்கு வேண்டான்னு என்ன நீங்க அருவருத்திடக்கூடாதுப்பா. என்னுடைய பாவங்கள் உமக்கும் எனக்கு இடையிலே பிரிவினை உண்டாக்க கூடாது. பாவியாகி என் மேல கிருபையாயிரும். ஜெபிங்க. அப்படி என்னுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது அவர் நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, பரிசுத்த பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார். அல்லேலூயா. அசுத்தத்தோடு அவரை துதித்து அவர் அந்த பலியை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. அசுத்தத்தோடு நீ தேவனை துதிப்பாயானால் அந்த பலிகளை அவர் பிரியப்பட முடியாது. ஆமை. பாவத்தோடு அவரை துதிக்கும் போது அந்த பலிகளில் அவர் பிரியப்பட முடியாது. ஆமே. பரிசுத்த பலிகளை அவர் எதிர்பார்க்கிறார். கரைதிரை அல்லாத, குற்றமில்லாத பலிகளை அவர் எதிர்பார்க்கிறார். இருதயத்தில் இருக்கிற கசடுகள் பிடுங்கி எறியப்படணும். இருதயத்தில் மறைந்து கிடக்கிற கரைகள், பாவ எண்ணங்கள், கண்களின் இச்சைகள், ஆமென், ஆமென், சிந்தைகளை கெடுத்து கொண்டிருக்கிற அசுத்த எண்ணங்கள், ஆமென், சிந்தைகளை கெடுக்கிற விபச்சார எண்ணங்கள், வேசித்தன எண்ணங்கள், ஆமென், மாம்ச கிரியைகள், மாம்ச இச்சைகள். ஆமென். தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்புரவாக சகோதரி, தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்புரவாங்க சகோதரா. எல்லாரும் சிறு பிள்ளைகளிலிருந்து எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் பாவியாகி என் மேலே கிருபையாயிருங்க ஆண்டவரே. அப்போ உண்மை நான் துதிக்க போகிறேன். இந்த ராத்திரி நேரத்தில் அந்த பவுலும் சீலாவும் உண்மை துதித்து பாடினது போல நானும் உண்மை துதிக்க போகிறேன். கர்த்தாவே ராஜா, என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும், என்னை ஒரு விசை கழுவி சுத்திகரியோ, ரிகாபா லவுடாமா
லௌடமா ரத்தாலாஷே ரிக்கே லௌடமா ஹம்தலதன ரபல ரிக்கபல பௌடா. கிருபையாயிருங்க ஆண்டவரே, உம்மையும் என்னையும் வேறாக்குகிற எந்த பாவமும் எனக்கு வேண்டாம்ப்பா ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால மூடுவீராக, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே மூடுவீராக, உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே மூடுவீராக. உம்முடைய விலையேற பெற்ற இரத்தம் என் மீது ஊற்றப்படட்டும் ஐயா. உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிப்பீராக. உம்முடைய விழாவிலிருந்து பாய்ந்த அந்த இரத்தமும் நீருமாக விழுந்த ஒவ்வொரு துளி இரத்தமும் என் மீது விழட்டும். என்னுடைய குற்றங்களுக்காக, குறைவுகளுக்காக, அக்கிரமங்களுக்காக, என்னுடைய அநியாயங்களுக்காக நீர் அடித்து நொறுக்கப்பட்டீரு. குற்றமற்றவராக இருந்த தேவன் எனக்காக அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டீரு. உங்க ரத்தம் என்ன மூடட்டும்பா, என் ஆவியை மூடட்டும், ஆத்துமாவை மூடட்டும், சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களையும் கர்த்தருடைய ரத்தம் மூடுவதாக, கல்வாரி ரத்தம் மூடுவதாக. அசுத்தங்கள் எல்லாம் என்னை விட்டு வெளியேறட்டும். சொல்லுங்க சொல்லுங்க, சத்தம் உயர்த்தி சொல்லுங்க சகோதரா. பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்க, அசுத்தங்கள் என்னை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. நான் பாவத்தை ஜெயிக்கணும்ப்பா, நான் பாவத்தை ஜெயிக்கணும் ஆண்டவரே, அசுத்தத்தை ஜெயிக்கணும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் உம்மை தரிசிப்பது இல்லையே. நான் பாவத்தோடு, அழுக்கான எண்ணங்களோடு, பாவ இச்சைகளோடு நான் எப்படி உம்மை துதிப்பது? நான் எப்படி ஆண்டவரே ஜெபிப்பது? ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரியும், தெய்வமே என்னை பரிசுத்தப்படுத்தும். ரகலதரமனதரமனோ ரீஹம் சந்தல் கடரபலகசியாதனரா ரிகபல் கடரமனோ ஹம்தல் கடரபலகசியாதனரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கழுவுமையா கழுவுமையா, என்னை சுத்திகரியும். ஆமேன். என்னை கழுவியருளும். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஈசோப்பினால் என்னை கழுவும். எல்லாரும் ஆவியானுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த ஆராதனை துவக்க நேரத்தில் அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் கழுவட்டும். அவருடைய ரத்தம் உன் மேல வந்து பிரதியேற்றமாய் விழட்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாகட்டும். ஆமேன் 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 ஆமேன். ஹல்லேலூயா. நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். கிறிஸ்தவன் என்று எண்ணுகிறவன், அபிஷேகிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு, விழுந்து போகாதபடிக்கு ஆமேன் பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாகட்டும். ஆமேன். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். தேவனிடத்தில் கிட்டி சேர நினைக்கிறவன் இன்னும் தேவனிடத்தில் கிட்டி சேரட்டும். ஆமே ஆமே. அந்த பரிசுத்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே? நீர் விரும்புகிற பரிசுத்தம் வெளிவேஷத்திற்கு அல்ல ஆண்டவரே, உலகம் பார்ப்பதற்காக அல்ல ஆண்டவரே. உண்மையும் உத்தமமாய் உமக்காக இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு மூச்சு சுவாசத்திலும் உமக்காக வாழ்கிற வாழ்க்கை. என் சிந்தைகள், என்னுடைய கண்கள், என் செவி, என் வார்த்தை, என் குணங்கள், என் குணாதிசயம் கெட்ட வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அசுத்தமான வார்த்தைகள் கிருபையாயிருங்கப்பா. மன்னிங்க ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுத்து ரிகா பாபா லௌதா பாலா ஷாராதானரமனோ ரிகே பா லௌடா மனதரஹ சந்தரபலபலபா தீரபல் கபரபலபரபலபரபா. ஆவியானவரே அசைவாடுவீராக. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே அசைவாடுவீராக. பரிசுத்தத்தில் மகத்துவமானவரே அசைவாடுவீராக. சத்திய பரனாகிய கர்த்தாவே அசைவாடுவீராக. ஆமென் ஆமென். பாவத்தை வெறுத்து பாவியாகி எங்களை நேசிக்கிறவரை அசைவாடுவீராக. ஆமென். கழுவி சுத்திகரிக்கிறவரை அசைவாடுகிறவரே ஆமென் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவனவனுக்கு கொடுக்கிறவரே ஆமென் அசைவாடுவீராக. உண்மையும் உத்தமமான இருதயத்தை எங்களுக்குள்ளாய் புதுப்பிக்கிற தெய்வமே அசைவாடுவீராக. ரிகா பாலா ரதாலா ஷஹமன திரபல ஹம்தரதினாதரபலவரவா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிபா லபா ரபா லதர மனதர கரபல ஷபலதர ரிகபலப ரம்தரபலபரபலப ஷபலதரபரபலபா. ஆமென் ஆமென். பரிசுத்தமாக்கப்பட்டேன் என்று நிச்சயிக்கிறவர்கள் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிக்க துவங்குங்க. ஆமென் ஆமென். கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஜாதி என்று முத்திரையிடுகிற கர்த்தர் அவருடைய பரிசுத்த
பரிசுத்தத்தை வைக்கிற தெய்வன் அவர். அவருடைய பரிசுத்தத்தை கட்டளையிடுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உணர்வுள்ள ஆவியே, உணர்வுள்ள ஆவியே, உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே. ஆமென், ஆமென். உணர்வுள்ள இருதயம் உண்டாகட்டும், மனம் திரும்புகிற இருதயம் உண்டாகட்டும். மனம் திரும்பி குணப்பட்டால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொன்னீரே. மனம் திரும்பி, மனம் திரும்பி குணப்பட்ட இருதயம், குணப்பட்ட இருதயம். ரேகா பால ரேத ரஷா லாத ராம நாதரா ரிகாபா லௌடாமா ரத்தனா. ஆமென். ஒப்பு கொடுக்கும் போது, அவருடைய பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது தானா தேவனுடைய கிரியை வெளிப்படும் சகோதரா. ஆமென், ஆமென். தேவனுடைய கிரியை தானா வெளிப்படும். ஆமென். தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் தானா உண்டாகும். நீ பாவத்தை உணர்ந்து தேவ சமூகத்தில் அவருடைய பரிசுத்தத்திற்கு உன்னை தாழ்த்தும் போது அவர் செய்ய வேண்டிய கிரியைகள் தடைபடாமல் நடைபெறும். அவருடைய ரட்சிக்கிற கரம் வெளிப்படும், ரட்சிக்கிற கரம் வெளிப்படும். அநேக நாட்கள் ரட்சிப்பிற்காக நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாய். ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உன்னுடைய பாவங்களே உனக்கும் தேவனுக்கு இடையிலே பிரிவினை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. உன்னுடைய அக்கிரமங்களே உன் ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வராதபடி அவருக்கு இடையிலே பிரிவினை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் பரிசுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்தமாக்கப்பட்ட மணவாட்டி சபையாய் ஒவ்வொருவரும் உருவாக்கப்படும்படியாய் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க நீ இன்றைக்கு பரிசுத்தமாக்கப்படுகிறார். நீ அவருடைய சமூகத்தில் துதிக்க துதிக்க நீ பரிசுத்தமாக்கப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த சந்ததி தான் அவருக்கு தேவை. மாய்மாலமான கிறிஸ்தவ வாழ்க்கை அவருக்கு தேவையில்லை. பரிசுத்த சந்ததி மட்டும் அவருக்கு போதும். பரிசுத்தத்திற்கென்று வைராக்கியமா எழும்புகிறவர்கள் பிணக்காசை போல, பிணக்காசை போல பரிசுத்தத்திற்கென்று தேவனுக்கு வைராக்கியமா எழும்புகிறவன் மேல கர்த்தர் தலைமுறை தலைமுறைக்கும் ஆசீர்வாதங்களை வைக்கிறார். ஹalleluya, hallelujah, hallelujah. Riba lauda bala dakara bala durabala barabalaba rikaba lauda ma shakara manadara bala daraba rikabala barabala bauram darabala boshabala darabala rikabala barabara baudam darabala kapsandara bala kapsiyadanaraba rikabal kandal kadara rigamandaradanarabo ri rachas kaidaga ragadano rakam dan gadaramana gasyadano ri bal kadaramana gamdal bauda rekabdal baushya கபல் பௌடம் தர ரகசியாதனர பலபௌரியா. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடு சுத்த ஜோதியே அரூபியே யுவேலையில் அடிய நெஞ்சம் பாரீரோ அரூபியே. பரிசுத்த கூட்டம் நடுவில் அரூபியே யுவேலையில் ஆமென் அரூபியே. எழுந்தருளுங்க அப்பா, எழுந்தருளுங்க ஆண்டவரே. பரிசுத்தர்களின் நடுவில் எழுந்தருளுகிற கர்த்தாவே அரூபியே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவினீச பாவினானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. ஆவியானவரே செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் பனை உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள்
பரிசுத்தம் என்று என் பெயரை எழுதுங்க ஆண்டவரே. என் ஜீவ எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவ ரிகபலதரமன துரபஷபலதரமா ஓ ரிக்கம் தன் கடரமனகசியா. ஹல்லேலூயா. எல்லா அசுத்தங்களும் எறிவதாக, எல்லா பாவத்தின் கிரியைகளும் எறிவதாக. பாவத்தை செய்ய வைக்கிற அசுத்த கிரியைகள், பிசாசின் வல்லமைகள், அசுத்த பிசாசின் கிரியைகள், விபச்சார ஆவிகள், வேசித்தன எண்ணங்கள், மாம்ச இச்சைகள், குடும்பங்களிலே பிரிவினை உண்டாக்குகிற அசுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்பட்டு எரிந்து சாம்பலாக்கப்படுவதாக. கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் சூழ பாளையம் இறங்குகிறபடிய சோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆமென், தேசங்களில் எல்கைகளிலே கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தருடைய பரிசுத்தம். எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். எல்லா சத்துருவின் கிரியைகள் வேரோடு பிடுங்கி எறியப்படட்டும். பொல்லாங்கின் கிரியைகள் திட்டங்கள் எல்லாம் அபத்தமாக்கப்படுகிறது. ஆமே, பரிசுத்தமாக்கப்பட்ட ஒன்றை கொண்டு கர்த்தர் அசுத்தங்களை ஜெயிக்கிறார், அசுத்தங்களை ஜெயிக்கிறார். எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் தேவனுடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்த ஒன்றை கொண்டு கர்த்தர் அசுத்தங்களை ஜெயிக்கிறார். பாவ கிரியைகள் ஜெயிக்கிறார். பாவத்தின் வல்லமைகள் உடைக்கப்படுகிறது. பாவத்தின் சங்கலிகள் நொறுக்கப்படுகிறது. ரிபா லௌடாமா ஷபலாத ராமனா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமாக்குகிற கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்தமென நாமமுள்ளவரே. ரிபா லௌடாமா ரஷபலாத ராமனோ ரிகபாபா லௌடாபா ரபலவோ ரப்தரபலவோ ஷபலதரபலவோ. எல்லாரும் அப்படியே ஆண்டவரை துதிக்க துவங்குங்க. எல்லாரும் அப்படியே ஆண்டவரை துதிக்க துவங்குங்க. அவர் கிரியைகளில் பயங்கரமானவர். பரிசுத்தரே, எங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறவரே, எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறவரே, எங்களை கரைதிரை அற்ற புத்தியுள்ள கன்னிகையாய் மாற்றுகிறவரே, மணவாளனுக்காக எதிர்கொண்டு போக ஆயத்தமாக்கப்பட்ட புத்தி உள்ள கன்னிகையாய் எங்களை பரிசுத்தமாக்கி எங்களை அபிஷேகிக்கிற ஆவியானவரே. சர்வ வல்லமையுள்ள அக்கினி, சர்வ வல்லமையுள்ள அக்கினி, சர்வ வல்லமையுள்ள அக்கினி, அசுத்தங்களை ஜெயிக்கிற பரிசுத்த அக்கினியே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் அப்படி துதிக்க துவங்குங்க. ஆமென், 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 ஆமென். ரீபா லௌடாபா லதரா பஷபா லதரா. ஆமென், ஆமென். ஒரு மனதோடு அப்படியே கர்த்தரை உயர்த்த துவங்குங்க. அந்த பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி துதிக்க துவங்கியது போல, பாடி துதித்தது போல அப்படியே துதி. தேவ ஜனமே, தேவ ஜனமே அப்படியே துதி. பரிசுத்த தெய்வத்திற்கு இடம் கொடுத்து ஜெபி. ஆமென். இப்பொழுது கட்டுகள் உடைக்கப்படும். இப்போ சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும். சத்துருவின் சங்கிலிகள் இனி அவன் கட்டி வைக்க இயலாது. இனி குடும்பத்தை சத்துரு தன் கைவசப்படுத்தி வைக்க இயலாது. ரிகாபா லௌடாமானா. இனி சத்துரு உன் மேல கை வைக்க முடியாது. நீ பரிசுத்தத்துக்கு இடம் கொடுத்து ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் உன்னை அனலாக்குகிறார். ஆவியானவர் உன்னை அபிஷேகிக்கிறார். ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்கிறார். இதோ சத்துருவின் கிரியைகள் உன் ஆவி ஆத்துமா சரீரத்திலே பலவீனத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்த எல்லா பிசாசு நுகத்தடிகளும் இந்த ராத்திரி நேரத்தில் ஒன்றுமில்லாமல் உடைக்கப்படுகிறது. ரிகபல் கடரமனக சந்தரபௌரியா. ரீபா லௌடாமனதர ஷபலதரனா. ரிகபாபா லௌடாமரகசியாதனரபலதரபா. ரிகபல் கடரமனோ ரம்தரபலபோ ஷபலதர. ரிகபாபா நதரமனதரபலஹசஹதரமனா. ரிகலா ஷேகலா தரை கைமை நேகேமே சந்தானதராதனா. ரிகல் கம்தல்பௌ ஷியாரபலதுராதரகடகஷே. ரிகபாமா நம்தலகதகரஷியாதனரோ. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, அப்போஸ்தல நடபடிகளில் நம்ம வாசிக்கிறோம், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பேதுருவை விடுவிக்கும்படி தேவதூதன் இறங்கி வந்து 4 காவல்களை, 4 இரும்பு கதவுகளை தாண்டி அவனை விழாவில் தட்டி எழுப்பி அவனுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்த வாசல்களை எல்லாம் திறந்து அவனை தெரு வீதியில் கொண்டு வந்து தூதன் கைப்பிடித்து விடுகிறான். அல்லேலூயா.
அது ஒரு நடுராத்திரி. அல்லேலூயா. இந்த நடுராத்திரி தூதன் இறங்கி கிரியை செய்ய என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வீட்டுல சீஷர்கள் எல்லாரும் ஒளித்திருந்து அந்த நடுராத்திரியில தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க, ஆண்டவரை நோக்கி துதித்து கொண்டே இருக்கிறாங்க. இவர்கள் கதவை பூட்டி கொண்டு, யூதர்களுக்கெல்லாம் பயந்ததினாலே கதவை பூட்டி கொண்டு வீட்டுக்குள்ள இருந்து ஜெபிக்க ஜெபிக்க தூதன் எங்க இறங்கி எந்த இரும்பு தாழ்பாலையும் முறிக்கும்படியாக, அவன் எந்த இரும்பு கதவையும் திறந்து தம்முடைய பிள்ளைகளுக்காக வழிகளை திறக்கும்படியாக தூதனே இறங்கி செயல்படுகிறார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நமக்காக தூதன் அல்ல, தேவ ஆவியானவரே, கர்த்தரா இருக்கிற ஆவியானவரே நமக்காக இறங்கி இன்றைக்கு கிரியை செய்வார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர்கள் நம்ம படிக்கிறோம், அப்போஸ்தலர்கள் 10 நாள் அளவும் தேவ ஆவியானவருக்காக மேல் வீட்டு அறையில போய் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்தே இருக்கிறாங்க. இயேசு உயிர் தெழும்போது, இயேசு மறுரூபமாக்கப்பட்டு அவர் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ள படும்போது அவர் சொல்லிட்டே போறார், போய் காத்திருங்க, எருசலேமிலே போய் காத்திருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியே காத்திருங்கள் என்று காத்திருந்தாங்க. 10 நாள் காத்திருந்தாங்க. 10வது நாளிலே, அந்த 50வது நாளிலே, அந்த பெந்தெகோஸ்தேனும் நாளிலே அப்படியே பரிசுத்த ஆவியானவர் வானத்தில் இருந்து ஒரு பலத்த காற்று அந்த இடத்துல அடித்து பெரிய ஒரு முழக்கத்தை கட்டளையிட்டு ஒவ்வொருவரும் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர்ந்தார். ஆமென், அல்லேலூயா. நாம இன்றைக்கு ராத்திரி தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம் அப்படின்னா அவர் கிரியை செய்யாமல் இருப்பாரா? நம்ம விருதா வந்து தேவ பாதத்துல இருக்கல, நம்ம சும்மா இந்த ஆராதனையில இணைந்து இருக்கல, சும்மா நிர்விசாரமா வந்து ஆண்டவர் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து இருத்தல. ஒரு குழந்தை தேவ சமூகத்துல இருக்கும் அப்படின்னா கூட அந்த குழந்தையோடைய வாழ்க்கையில கர்த்தர் மறைமுகமா ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கணும். ஜெபிக்க தான் அவனுடைய கிருபை பெருகும். ஸ்தோத்திரம் பண்ண அவருடைய கிருபை பெருகும். எங்கே அதிகமாக ஜெபிக்கிறோமோ அங்கே அதிகமாக கர்த்தருடைய கிருபை இருக்கும். எங்கே அவருடைய கிருபை பெருகுதோ அங்கே மகிமை பெருகி கொண்டே இருக்கும். அவருடைய மகிமை பெருகி கொண்டே இருக்கும். அவருடைய கரத்தின் கிரியைகள் பெருகி கொண்டே இருக்கும். ஆமென். தேவச்சனம் இன்றைக்கி நல்ல இந்த ராத்திரி நேரம் எல்லாருக்கும் கிடைக்காது. இப்படி ஒரு விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம் எல்லா நாளும் கிடைக்காது. ஆமென். காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள் சகோதரி, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். நீ தூக்கத்திற்கு இடம் கொடுக்காத, கடினத்திற்கு இடம் கொடுக்காத. ஆமென். 1 மணி நேரமாவது விழித்திருந்து தேவ சமூகத்தில் எல்லாரும் அப்படியே நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் கர்த்தருடைய உன்னத வல்லமை ஆட்கொள்ளும்படியாக, பரலோக மகிமை நம்மை சூழ பாளையம் இறங்கும்படியாக, கர்த்தருடைய ஓங்கிய புயம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும்படியாக, தேவனுடைய நீட்டப்பட்டிருக்கிற வலது கரம், அவருடைய மகத்துவங்கள், அவருடைய மேன்மையான கிரியைகள், வானத்திற்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்தவருடைய வல்லமையுள்ள செயல்கள் என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் வெளிப்படும்படியாக எல்லாரும் அப்படியே ஜெபிக்க துவங்குங்க. ரிக்கா பாபா ஷகதரபா. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை சகோதரி, அவருடைய வாக்கு மாறாதவைகள். ஆமென், ஆமென். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். நீ இன்றைக்கு அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். ஆமென். ராத்திரி நேரத்திலே நீ தப்பி பிழைக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு இந்த ராத்திரியில உனக்காக கிரியை செய்கிறார். ஆமென், ஆமென். நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் தப்பி பிழைக்கும்படி கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்தில் உனக்காக வழிகளை ஆயத்தப்படுத்துகிறார், வழியை ஆயத்தப்படுத்துகிறார். ரிகா பாபா லஷபாலதா. பயப்படாமல் எழுந்து ஜெபிக்க துவங்கு. அப்படியே ஆவியில வைராக்கியம் கொண்டு எழும்பு. சோர்வின் ஆவி அல்ல, உற்சாகத்தின் ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், வைராக்கியத்தின் ஆவியானவர், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், நமது பலவீனங்களில் எல்லாம் நமக்காக பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறவரே, எங்கள் நடுவில் எழுந்தருளி இருக்கிறவரே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, உம்முடைய பயங்கரங்கள் வெளிப்படுவதாக, உம்முடைய பயங்கரங்கள் உண்டாவதாக.
ரக்கபா ஷகரதனா. ஆமேன் ஆமேன். அப்படி அந்நிய பாஷை பேசி துதிங்க. ஆமேன். அபிஷேகிக்கப்பட்டவனே எழும்பு எழும்பு, ஆவியிலே அனல் கொண்டு எழும்பு. ஆமேன் ஆமேன். அபிஷேகிக்கப்பட்டவனே எழும்பு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமேன். நான் உனக்குள்ளாய் வைத்த கிருபை வரங்கள் மாறாதவைகள், நான் உனக்குள்ளாய் தந்த கிருபைகள் மாறாதவைகள். அனல் மூட்டி எழுப்பு, ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. ரிக்கபா லௌடாமா நதுராபா ஷகதரபலபா ரிக்கபல பௌடம் தரபலபலபா. விழுந்து கிடக்கிற நீ, விழுந்து கிடக்கிற நீ, சோர்ந்து போன நீ, இன்றைக்கு நீ ஆவில பலன் கொண்டு எழும்பு. ரிக்கபா லௌடாபா. நீ கட்டப்படுகிறாய், கட்டப்படுகிறாய். ரிக்கபல் கபரதுரா. உன் ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்படுகிறது. இது அல்ல, இது அல்ல, போதாது போதாது. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ரிக்கபா லௌடாபாரா. கர்த்தருடைய சால்வை உன் மீது வந்து விழுகிறது சகோதரா. ஆமென். எலியாவின் மேலிருந்த சால்வை எலிசாவின் மேல ரெட்டிப்பாய் ரெட்டிப்பாய் ரெட்டிப்பாய். தீகபா பலதரபஷே. வாஞ்சிக்கிறவன் மேல ஆவியானவர் இன்றைக்கு ஊற்றுகிறார். ரிக்கபா லௌடாரதினா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவே. இன்றைக்கு விசேஷித்த ஆவியானவர், விசேஷித்த ஆவியானவர், விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றுகிறவர். தானியேலுக்குள்ளாயிருந்த விசேஷித்த ஆவி தேவனுக்காக வைராக்கியமாய் வாழும்படி, பரிசுத்தத்திற்கென்று நிலை நிற்கும்படி தானியேல் மேல் விழுந்த விசேஷித்த ஆவி. ரிபா லாபா ராபா லாபா ராபா லா தரபலஷே ரிக்கபரபல பௌடம் தரபலபரபலபா ரிகம்தலா தீபா லாபா ராபா லாபா ரெக்கபரபலபரபலபலப ஷபலதரபா ரிக்கபரபலபரபலபலபா. ஆமென் 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 ஆமென். ரிபல துரபா ஷபலதரபலதுரா. ரிக்கபரபல. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். ரிக்கபாபா. நாவை கர்த்தர் அக்கினியாக்குகிறார். வார்த்தைகள் அக்கினியாக்கப்படுகிறது. ரிக்கபா. அக்கினி மயமான நாவுகள் உண்டாகிறது. ரீபல் கபரபலா. வார்த்தைகள் அக்கினியாக்கப்படுகிறது. ரிகம்த சந்தரபலபலப. சத்தம் உயர்த்தி ஜெபிங்க. சத்தம் உயர்த்தி, சத்தம் உயர்த்தி. விடாத சகோதரி, விடாத விடாத. தேவ சமூகத்தில் ரீபா லா ராமநாத ராமநாஷே ரிபல பௌடப ரபலது ரபலப ஷபலதரபா ரிக்கபமம ரப்தன தீபன ரதுரபலப ஷபலதரபா. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் 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 ஆமென். ரிபலப ரபலப ரகரபலதரமனத ரமனா ரிக்கப்தர் பௌடபர துரபலப ஷபலதரபா ரிக்கபல பரபல பரபல துரபா ரக்கமனத ராதி கல்கடான ராதி ராத ராத ரசே ரிகம்தன் பௌடமனதுரா ரிபலௌஷவரி கம்தரபலப ஷியாலவரபலபா. Hallelujah, 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 hallelujah. Riba laba raba laba raka baba raba lada rabana rika baba la shabala daraba. இரும்பு தாழ்பால்கள் நொறுக்கப்படுகிற நேரம் சகோதரி. இது இரும்பு தாழ்பால்களை நொறுக்கி கர்த்தர் விடுவிக்கிற சமயம். ஆமென் ஆமென். மௌனமா இராத. கைகளை தட்டி ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஹalleluya ஹalleluya. இரும்பு தாழ்பால்கள் நொறுக்க சத்துருவின் கட்டுகள் உடைக்கப்படுகிறது. எப்பேற்பட்ட இரும்பு தாழ்பாலுக்குள்ள இருக்கிறவனையும் கர்த்தர் மீட்டெடுக்கிற நேரம். ஆமே. கர்த்தர் கிரியை செய்கிற நேரம். கர்த்தர் கிரியை செய்கிற நேரம். ரீபால் உதரபா ஷபலதரபா ரிக்கபரபல ரம்தரபா ஷபலதரா ரிகா மாமா. பின்னி பிணைந்து கிடக்கிற சில பிரச்சனைகள், ஆமென், விடுபட முடியாமல் பின்னி கிடக்கிற சில பிரச்சனைகளில் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். விடுவிக்கிறார் விடுவிக்கிறார். ரீபா லௌடாபா ஷபரதரபா ரிக்கபரம்தத் கமனதுராதனரா ரீபரபலபஷே. நீ தப்பி பிழைக்கும்படி உனக்காக ஒரு வழிவாசல்கள் திறக்கப்படுகிறது. நீ தப்பி பிழைக்கும்படி உனக்காக கர்த்தர் ஒரு நீரூற்றை ஏற்படுத்துகிறார். அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இந்த இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே.
சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் அப்படியே சத்தத்தை உயர்த்தி இந்த இடம் அசையத்தக்கதாக, என் வாழ்க்கையில் ஒரு அசைவு உண்டாகத்தக்கதாக. ஆண்டவரே, சத்துருவின் கிரியைகளில் ஒரு அசைவு, சத்துருவின் கிரியைகளில், சத்துருவின் கோட்டைகளில் ஒரு அசைவு. ஆமே, நீர் 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 மாத்திரம் எழுந்தருளுவீராக. நீர் ஒருவரே பலமாய் பலத்த சத்துவத்தோடு ரீபா லௌடாபா ரதரபல சபலா தேவ ஆவியானவரே, கிரியைகளில் பயங்கரமானவரே, எழுந்தருளும் எழுந்தருளும் எழுந்தருளும். உம்முடைய கிரியைகளை வாஞ்சிக்கிறோம், உம்முடைய கிரியைகளை எதிர்நோக்கி நிற்கிறோம், உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்காக காத்திருக்கிறோம், உம்முடைய பயங்கரமான செயல்களுக்காக காத்திருக்கிறோம். ரீபா லௌடா ரபா லாதாரா, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப. சொல்லுங்க சொல்லுங்க அப்படியே சத்தம் உயர்த்தி ஆமென் ஆமென் ஆமென். ரீபா லௌடப ரதலபல ஷியாரபல ரிக்கபரபல துரமன ஹப்தராம் ரிக்கா லௌடா மாமா ஷபலதரமா ரீபா லௌடாமா ரக்கபரபல பரபல ஷபலதரா. ஆவியின் வல்லமை ரெட்டிப்பாய் ரெட்டிப்பாய் ரெட்டிப்பாய். ஆவியானுடைய கரத்தின் கிரியைகள் ரெட்டிப்பாய். ரீபா லக்கரதனா, இன்னும் வாஞ்சிக்கிறோம் ஆவியானவரே. ஒரு பலத்த காற்று வீசப்படுவதாக, ஒரு பெருமழை ஊற்றப்படுவதாக. புரண்டு வருகிற பெரு வெள்ள இறைச்சலுக்கு ஒப்பா இருக்கிற என் தேவனுடைய கரத்தின் கிரியைகள், பயங்கரமானவருடைய செயல்கள் இப்பொழுது இப்பொழுது ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு ஆவி ஆத்தும சரீரத்திலும் ரிகா பலதரமா ஷபனார. ஆமென் ஆமென் ஆமென். இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடம் அசைய. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடு தூய்மையே. இந்த இடம் அசைய ஓரா கபலௌட மரதல சப்தலலபல ஹசியாதனோ ரீகம்தல் கடரமன துனாதல் கபரஷியாரதனா. ஹalleluya ஹalleluya. ரீகபலதரமன ஷபலதர. எல்லா சத்துருவின் கிரியைகளும் வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஆமை கட்டு வைத்து பின்னி பிணைந்து கொண்டிருக்கிற எல்லா எதிர் வல்லமைகளும் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பிசாசின் நுகத்தடிகள் வேரோடு பிடிக்கப்படுவதாக. ரீபா லௌடாபனா, பலவீனத்தின் ஆவிகள், போராட்டத்தின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தெய்வீக விடுதலை, பரிசுத்த ஆவியானுடைய விடுதலை, சத்திய ஆவியானுடைய விடுதலை. ரீபால துராவா சந்தரபல பரபரமா. அக்கினி தழல் விழுவதாக. அக்கினி தழல் விழுகிறது சகோதரி உன் மேல. தேவாவியானவர் அக்கினி தழல உன் மீது ஊற்றுகிறார். அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன அவருடைய வாஞ்சை உன் மீது திருப்தியாக்கப்படுகிறது. ரீபா லௌடாபா லஷாராதனா. ஆமென் 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 ஆமென். ரீபா லபாரா பாலா தூரா பாலா பரபா. அப்படியே சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையை பேசுங்க, அந்நிய பாஷையை பேசுங்க சகோதரி. அப்படியே அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆமென் 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 அல்லேலூயா. விசேஷித்த
ஆவி, உனக்குள்ள ஒரு விசேஷித்த ஜெப ஆவி ஆவியானவர் வைக்கிறா. அல்லேலூயா. ஜெபிக்க விடாதபடி கட்டுகிற எல்லா அந்தகார கட்டுகளும் பலவீனத்தின் நுகங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது மாறி போவதாக. தெய்வீக விடுதலை உண்டாகிறபடியே ஸ்தோத்திரம். ரீபாலா கரதல ஷபரதர ரிகமாம ரமனதர மனதர கலதர ரிகபாபா ஷபலதர மன திகபாபா லௌதரப ஷம்தரதினாதர. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். கர்த்தர் அநேகரை தம்முடைய ஜாமக்காரனாய் தெரிந்தெடுக்கிறார். ராத்திரியிலே விழித்திருக்கிறவனாய் தெரிந்தெடுக்கிறார். ராத்திரியிலே விழித்திருக்கிறவன் மேல கர்த்தர் முத்திரையை போட சொல்லுகிறார். என் ஜனத்திற்காக, தேசத்திற்காக. ஆமென், ஆமென். விழித்திருக்கவன் மேல என்னுடைய முத்திரையை போடு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசேஷித்த ஜெப ஆவி இப்பொழுது உன் மேல வந்து அமருகிறது சகோதரி. விசேஷித்த ஜெப ஆவி உன் மீது வந்து அமருகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், உனக்கு ஜெபிக்க கிருபையை நான் தருகிறேன். தேவ சமூகத்தில் காத்திருக்க கிருபைகளை நான் தருகிறேன். தரிசனங்களை கண்டு ஆவியின் கண்களோடு ஜெபிக்கிற இருதயத்தை நான் உனக்கு தருகிறேன். ராத்திரிகளிலே தரிசனங்கள் உண்டாகும். ராத்திரியிலே தரிசனங்கள் உண்டாகும். காரணை போல தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும்படியாக தேவனும் கண்களை திறக்கிறார். உன் இருதயம் தேவனுக்கு நேராக்கப்படுகிறது. நான் தருகிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அதை வாஞ்சிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆமென். தேவனுடைய விசேஷித்த ஜெப ஆவி, ஆமென், ராஜாமக்காரனை போல தேவனுக்காக, ஜனங்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நிற்கிற விசேஷித்த ஜெப ஆவி எனக்குள்ளாய் ஊற்றும் என்று கேட்கிறவர்கள் நன்ற கைகளை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கிருபைகள் பகிரப்படுகிறது சகோதரி. கிருபைகள் பகிரப்படுகிறது. ஆமென், ஆமென். ஒரு தீ பற்றி பிடிக்கிறது போல உன் மேல தேவனுடைய அக்கினி தழல் பற்றி பிடிக்கிறது. ஒவ்வொருவர் மேலையும் தொடர்ந்து பிடிக்கிறது. தொடர்கிறது. ரீபா லௌடா ராமா லாதா ராமானா ரிகபலப ஷபலத ரபலபரபலமா. Yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus. Hallelujah, hallelujah. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்கிறார். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்கிறார். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்கிறார். ரிகபனதரமனதரலஷே தீரம் தனதரவதந்தரபலபௌஷ்யாரபனா. ஆமென், 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 ஆமென். அப்படி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவர் ஆவியில் மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அந்நிய பாஷையை பேசி எல்லாரும் கிடைத்த ஆவியானவர்களுக்கு தந்தருளின பாஷையின்படியே எல்லாரும் அப்படியே பேச துவங்குங்க. ரிகா பாபா லவுடாபாரா தீனாகா ஷம்தாராதனரா. ஆமென், ஆமென், ஆமென். சத்துரு வெட்கப்படுகிறான் சகோதரி. ஆமென், சத்துரு வெட்கப்படுகிறான். அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிங்க. ஆமென், ஆமென். நீ அந்நிய பாஷையில் ஆவியில ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய மண்டலத்தில் யுத்தம் உண்டாகிறது. ஆமென். நீ ஆவியில ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய மண்டலத்தில் யுத்தம் உண்டாகிறது. அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுங்க. அபிஷேகிக்கப்பட்டவங்க பேசுங்க. அல்லேலூயா. அந்நிய பாஷை அடையாளம் பெறாதவர்கள் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரீபா லாபா ரபா லாதா ரபா லாபாரா தீரபா ஷபா லாதா ரபா. அந்நிய பாஷை பேசுங்க. பேசுங்க. பேச உடைகிறது சகோதரி. பேச சத்துருவின் கட்டு உடைகிறது. பாழாக்குகிறவன் இனி பாழாக்க முடியாது. சிறைபிடிக்க வந்தவன் சிறைப்பட்டு போகிறான். ஆமென், ஆமென். அல்லேலூயா. அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்ட சத்துரு இந்த ராத்திரி வேளையில அழிக்கப்படுகிற சகோதரி ஸ்தோத்திரம் பண்ணு. அப்படியே அந்நிய பாஷைகளை பேசுங்க. ரிபா லாதா ராமா நாதா ராமலா ரிகா பாபா லௌடாபாரா ஷபா லாதா ராபா ரிகா பாபா ராதானா. களைகளை விதைக்க வந்த பிசாசே, உன் கிரியைகளை நான் அழிக்கிறேன். ரிகா பா லௌடாமா ராதா ராபாலஷே ரிகமன ஹம்தர பலபரபலபா. ஆவியானவர் யுத்தம் செய்கிறார். ஆவியானவர் யுத்தம் செய்கிறார். ஆவியானவருக்கு இடம் கொடு. தேவ ஆவியானவருக்கு இடம் கொடு. அவருடைய கிரியைகள் பயங்கரமானவைகள்.
ரிபா லாரா ரபா லாதா ரபா லாபரா ரிக்கபாபா லஷா பரஹசியா ரீபலபரபலபரபலபலபா. உலர்ந்த எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை உட்புகுந்தது போல உலர்ந்து போனவன் எலும்புகளுக்குள்ளாய், உலர்ந்து போனவன் அவயங்களுக்குள்ளாய் ஆவியானுடைய வல்லமை உட்புகிறது. ஆமென். அப்படியே பாஷை பேசு பேசு. ரிக்காபா லவுடாபா ரத ரபா லஷாராதானா. ஆமென் ஆமென். மரித்து போன வாழ்க்கைகள் துளிர் விடுகிறது, பட்டு போன வாழ்க்கைகள் துளிர் விடுகிறது, சோர்ந்து போன தளர்ந்து போன சரீரங்கள், ஆமென், பலவீனப்பட்ட அவயங்கள் எல்லாம் தேவனுடைய பலத்தினாலே இடை கட்டப்படுகிறது. ஆவியானவர் ஊற்றுகிறார், தமது ஜீவனை அனுப்புகிறார். என் ஜீவனை உனக்குள்ள கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். ரிக்கா பாபா லவுடாபா ராதா ராமா லாதா ராமா லஷாபா லாதரா ரிக்கா பாபா லவுடாமா ரஹசந்தர ரபலதரபா ரிகபரபல துரபல பரபலப ஷபலதரபலபா ரிகபரபலப ஷபலதரா. ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜெப சேனையிலே உன்னை நிலைத்திருக்கிறேன், என்னுடைய ஜெப சேனையிலே உன்னை நான் தரித்து நிலை நிற்க பண்ணி கொண்டிருக்கிறேன், உன்னை நிறுத்தி இருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். போராடு போராடு. நீ ஆவியிலே யுத்தம் செய்ய வேண்டிய பாத்திரம், நீ ஆவியிலே போராட வேண்டிய பாத்திரம். போராட போராட ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க தரித்திருக்க கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கொண்டு செயல்படுகிறார். உன் ஜெபத்தை கொண்டு கிரியை செய்கிறார். உன் ஜெபத்தை கொண்டு அவர் ராஜ்யங்களை ரட்சிக்கிறார். உன் ஜெபத்தை கொண்டு அந்தகார லோகாதிபதிகள் அழிக்கப்படுகிறது. ரிபா லாபா ரபா லாபா ரக ரபா லவுடபா ரத ரபா லபோ ஷபலதரபா ரிக்கபரபலபரபரபலபோ ஷம்தரா ரிக்கமாமா ரம்தானா ராதிகாலாத ரமனா ரிகம்தஸ் கம்தரபலபோ ஷியாரபரபா ரிகபல் கடரமனோ ரி லச்சஸ் கைடக ரகதானோ ரக்கம்தர் கடரபலகசியா ரிபல் பௌஷே ரகதா ரப்தஸ் கம்தராதினோ ரிபலபோ ஷபரதரா ரி ரப்சம் தனாதர கடகரதியா. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Hallelujah, 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 hallelujah. Yes, Jesus, yes, Jesus, yes, Jesus, yes, Jesus, yes, Jesus. Riradana raga rabaladara, rikabara balabara balabo shabaladara, rihamdana dara nadana, rikabara balabara balabo shabaladara, rikabara balabo shabaladara, riba laba raba laba rabalam. ஹல்லேலூயா. அப்படியே இரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் மகிமையை கண்டு இந்த உலகத்தை நான் மறக்கிறேன். ஆண்டவரே, உங்க வல்லமையின் மகிமையை கண்டு இந்த பூமியை, இந்த உலகத்தை, உலக வாழ்க்கையை நான் மறக்கிறேன். ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை தேடி நான் தினம் தினம் ஓடி உங்க சமூகத்தில் வர. ஆண்டவரே, என் ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை எனக்கு நல்லது. ஆண்டவரே, ஏன்னா என் ஜீவன் இருக்கிறதே உங்க கிருபைனாலப்பா. நான் நிற்கிறது நிர்மூலமாகாது இருக்கிறது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, உங்க கிருபை. ஆண்டவரே, என் ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை எனக்கு நல்லது. ஆண்டவரே, நீர் எனக்கு பாராட்டிய கிருபைகள் எனக்கு நல்லது. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே நான் பிழைத்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உம்முடைய தயவினாலே நான் பிழைத்து நிலை நின்று கொண்டிருக்கிறேன். அப்பா, உமக்குள்ளாய் நான் திருப்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். எத்தனைவே சொல்லுகிறீங்க ஆண்டவரை பார்த்து, உமக்குள்ளாய் நான் திருப்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவரே, ஒரு சுவையான உணவை உண்பது போல தினம் தினம் அவர் நல்லவர் என்பதை ருசித்து ருசித்து உமக்குள்ளாய் நான் திருப்தியாக விரும்புகிறேன். ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை விடாமல் தொடர்ந்து பற்றி பிடிக்குமே. உங்க வலதுகரம் என்னை தாங்கி நடத்தினா போதும். ஆண்டவரே, தேவனே, என் தேவா, உம்மை
நோக்கினேன். தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். தேவனே என் தேவா, உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். தேவனே என் தேவா, உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் ஓடி வருகிறேன். ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் ஓடி வருகிறேன். வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றேன். வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றேன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றேன். வல்லமை மகிமை கண்டு மறக்கின்றேன். தேவனே என் தேவா, உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். ஜீவனை பார்க்கிலும் கிருபை எனக்கு போதுமே. ஜீவனை பார்க்கிலும் கிருபை எனக்கு போதுமே. உதடுகளாலே துதிக்கின்றேன், உலகை மறக்கின்றேன். உதடுகளாலே துதிக்கின்றேன், உலகை மறக்கின்றேன். தேவனே என் தேவா, உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். எங்கள் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிற ராஜாதி ராஜாவே, எங்களை உற்று கவனித்து கொண்டிருக்கிறவர், ராத்திரியில் உடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் முத்திரையை போட்டு விசேஷித்த கிருபைகளை கொடுத்து
தரிசனங்களை தந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நேராக, ஆவிக்குரிய ஜீவியத்தில் அடுத்த பாதைக்கு நேராக ஒரு உயர்வை கட்டளையிடும்படியாக இந்த நாளில் எங்கள் மீது கிருபையாய் ஒவ்வொருவரையும் நீர் நடத்தினீரையா, தினம் தினம் புது புது கிருபைகளை தந்து நடத்துகிற கர்த்தர் இந்த நாளில் ஆமென். எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை பகிரப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளை நீர் அளவில்லாமல் வருஷிக்க பண்ணினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆவியானவர்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வீராக. நீர்